ஸ்ரீகுருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திராவுடைய சச்சரித்தத்தில் இன்றைக்கி 12வது எபிசோட் பார்க்க போகிறோம். நம்ம இதுவரையிலும் சங்குகர்ண தேவதை அவருக்கு ஏற்பட்ட சாபம் அல்லது வரம், அதனால் பிரகலாத அவதாரம், அதுக்கப்புறம் பாகலீராஜா அவதாரம், இப்பொழுது வியாசராஜ அவதாரத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருடைய மைமையிலெல்லாம் பார்த்துட்ருக்கோம். வியாசராஜருக்கு 10,000க்கு மேற்பட்ட சிஷ்யர்கள் இருந்தாக நம்ம பார்த்தோம். அதில் நிறைய அபரோக்ஷ ஞானிகளாக அவரோட சிஷ்யர்களாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இதில் விஜயேந்திரர் முதல்ல விஷ்ணு என்ற பெயரில் இருந்தார். பிற்காலத்தில் விஜயன் தீர்த்தர் நாமகரணம் செய்யப்பட்டார். விஜயன் தீர்த்தர், புரந்தாசர், கனகதாசர், வைகுண்டதாசர், வாதிராஜர், இந்த மாதிரி மகான்கள்லாம் அவதார ருஷிகள் அவரோட சிஷ்யராக இருந்திருக்காங்க. அப்போ வியாசராஜருடைய மகிமை, அவருடைய ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இன்றைக்கி புரந்தாசருடைய சரித்திரத்தை நாம் பார்க்க போயிடும். புரந்தாசர் சுமார் 100 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறந்த ஊர் புரந்தரகட்டுங்க ஊரில் பிறந்தார். அவங்க அப்பா பேர் வரதப்ப நாயக். நாயக்குங்கிறது ஒரு ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல வசதி படைத்தவர்கள் ஊர் தலைவர்களாக இருந்தால் அவங்களுக்கு நாயக்குன்னு பேர் சொல்லுவாங்க. அவருடைய மகன் சீனிவாசப்ப நாயக் பிற்காலத்தில் சீனப்ப நாயக்குன்னு பேர் மாறிடுச்சு. சீனப்ப நாயக் சின்ன வயசுலேயே நிறைய வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் கற்றுக்கொண்டார். இயற்கையிலே அவருக்கு அந்த சங்கீத ஞானம் இருந்தது. அதை நன்றாக அவங்க அப்பா அதை பார்த்து அவருக்கு இசையை கற்றுத்தந்து இசையிலே நல்ல வல்லுநராக அவரை மாற்றினார். சீனிவாசாவுக்கு நல்ல குணமுள்ளவர் தான். ஆனால் அவர்கிட்ட கஞ்சத்தனம், லோபம் நிறைய இருந்தது. பைசா அனாவசியம் யாரும் செலவு பண்ணவே மாட்டார். நல்ல உணவு உட்கொள்ள மாட்டார். நல்ல ஆடை உடுத்த மாட்டார். அவருக்கு சரஸ்வதி பாய்ங்கிற பெண்ணை திருமணம் செய்து விட்டார்கள். அவரோட 18ஆம் வயசில் அவர் திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனவரும் கூட அவர் திருந்தவே இல்லை. ஆனால் அவருடைய சரஸ்வதிபாய் நல்ல பக்தி ஞானம் இருக்கிறவங்க, வைராக்கியம் இருக்கிறவங்க. அவங்க நிறைய படிச்சிருக்காங்க. நிறையா தான தர்மங்கள் பண்ணணுங்கிற ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த சீனப்ப நாயக்கனுடைய கண்டிஷன்னால் அவங்க ஒரு பைசாவோட வெளியில் யாரும் கொடுக்க முடியல. அவர் ரொம்ப வருத்தம். அதனால் என்ன கணவன் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கவங்க. அவர் சீனப்ப நாயக்கர் எப்படி பண்ணார்னா, வீட்டில் அவருக்கு உணவுக்கு சமைக்கிறதுக்கு கூட உக்ரானம் இருந்து இவர் தான் அளந்து எடுத்து கொடுப்பார். எடுத்துக்கிட்டு அந்த ரூமை வீட்டை பூட்டிகிட்டு போய்டுவார். சாவி எடுத்துகிட்டு போய்டுவார். அவ்வளவு நம்பிக்கை அவர் ஒய்ஃப் மேலே. யாருக்கான தானம் கொடுத்தா என்ன பண்ணுறது? அவருக்கு தெரியும் அவர் மனைவி தான தர்மம் பண்ணுறவங்களே சிறந்தவர்னு. அதனால் அதுக்காக இடம் கொடுக்காமல் வீட்டில் உக்ரான ரூமை கூட அந்த சாமான்கள் வச்சு மளிகை சாமான்கள் வச்சுருப்பாங்களே, அரிசி பருப்பு இந்த மாதிரி, அந்த ரூம் கூட அவர் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போய்டுவார். இவர் என்ன அளந்து எடுத்து கொடுக்குறாரோ அதை கொண்டு தான் அந்த அம்மா சமைக்கணும். பிறகு 4 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. கடைசி மகனுடைய பேர் மத்வபதி என்று பெயர், பெண்ணுடைய பேர் ருக்மணிங்கிறது பேர். இப்படி இருக்கும்போது அவர் நிறைய சொத்து சேர்த்துறார். நவகோடி நாராயணன் பேர். அதாவது 9 கோடிக்கு மேலே அந்த காலையிலே சொத்து. 9 கோடி சொத்துன்னா அந்த காலையில் பெரிய சாம்ராஜ்யாதிபதிகளுக்கு இல்லாத சொத்து. அந்த அளவு சொத்து. அவர் செலவே பண்ண மாட்டார். வட்டி கொடுக்கறது, வட்டிக்கு வாங்கிறது ரொம்ப கடுமையாக நடந்துக்குவார். விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இவர் கடன் கொடுத்தவர். அந்த அளவுக்கு வசதி படைத்தவர் இவர். ஆனால் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டார். இவர் வேறு யாருமே நாரதருடைய அம்சம். இதில் விசேஷம் பாருங்கள். பூர்வத்திலே பிரகலாதனுடைய குருவாக இருந்தவர் நாரதர். ஆனால் இப்போ கலியுகத்தில் அதே குருவான நாரதர் தன் சிஷ்யனான பிரகலாதனுடைய அவதாரமான வியாசராஜனும் சிஷ்யனாக வர்றார். குருவே சிஷ்யன் ஆகிட்டார். இப்போ சிஷ்யன் குரு ஆகிட்டாருங்க. இயற்கையின் இறைவனோட சித்தம் இதெல்லாம். ஏன்னா முதலே பார்த்தோம், பிரகலாதனுடைய பக்தி நாரதுடைய பக்திக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். அதனால் இப்போ அவர் தன்னுடைய சிஷ்யன்கிட்டே இவர் சிஷ்யனாக போகிறார். தன்னை சிஷ்யனையே குருவாக ஏற்றுக்கொண்டே இவர் சிஷ்யனாக போகிறார். இப்படி இருக்கும்போது அவரோட அவதார நோக்கம் பக்தி பிரச்சாரம் செய்கிறது தான் அவரோட அவதார நோக்கம். நாரதோட அம்சம் தானே பக்தி பிரச்சாரம். அவருடைய நாரத பக்தி சூத்திரத்தில் அவர் சொன்னதையெல்லாம் இந்த பிறவியில் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இவர் அதெல்லாம் மறந்து தெய்வம் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆனால் தெய்வத்தை செலவு பண்ண மாட்டார். ஒரு கும்பிட்டுட்டு போயிடுவார். அவ்வளோட சரி. இறைவன் பார்த்தான், வயசு 35 ஆகி போச்சு இவருக்கு. இன்னும் அவர் அவதார நோக்கத்துக்காக போடாமல் இந்த மாதிரி லௌகீட்டில் இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வயதான அந்தன ரூபத்திலே ஒரு பையனை அழைத்து கொண்டு அவர் கடைக்கு வர்றார். அவருடைய வட்டி கடை இருக்கும்போது அந்த கடைக்கு வர்றார். வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறார், நான் ரொம்ப வயசானவன், எனக்கு வசதிகள் கிடையாது, என் பையனுக்கு உபநயனம் பண்ணணும், எனக்கு பொருள் வசதி இல்லை, நீங்கள் கொஞ்சம் பொருள் கொடுத்தீங்கன்னா உதவினீங்கன்னா பையனுக்கு உபநயனம் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறாங்க.
அந்த காலத்தில் உபநயனம் பண்ணணும், திருமணம் செய்யணும்னு சொன்னால் எல்லோரும் தாராளமாக பொருள் உதவி செய்வார்கள். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இவர் திரும்பி கூட பார்க்கல வர. அந்த வயதான பிராமணர் இவர் விடுறதா இல்லை. டெய்லி இவர் கடைக்கு வந்து அவர்கிட்ட நச்சிட்டு போவார். இவர் மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டார். போ 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 அப்படின்னு வரட்டி விட்டுருவார். இறைவனும் பொறுமையாக 6 மாதங்கள் வரையிலும் இவர்கிட்ட வந்துகிட்டே இருந்தார். இவர் கொஞ்சம் கூட முடியல. அப்போ கேட்டார், நான் இத்தனை நாளாக வந்துக்கிறேன், உங்களுக்கு மனசு இறங்கலையா, நீங்கள் எல்லாம் என்ன மனுஷரையா அப்படின்னு அவர் சத்தம் போட்டார். உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மூட்டை நிறைய செல்லா காசுகள் வச்சுருக்கார். அந்த செல்லாக்கில் சென்று ரொம்ப மோசமான ஒரு காயினை தூக்கி போட்டு இதை வச்சு நீ குணாயிரம் பண்ணு சொல்லி செல்லாத காசை கொடுக்குறாரு. அந்த பிராமணர் அதை வாங்கிட்டு நேராக இந்த சீனாப்ப நாயக்கோட வீட்டுக்கு வர்றார். வீட்டில் அவர் மனைவி சரஸ்வதி போயிருக்காங்க. அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் இந்த ஊரில் ஒரு வட்டி கடை வச்சுக்கிட்ட போய் நான் எவ்வளவோ 6 மாதம் நடந்தேன். அவர் கொஞ்சம் கூட மனமே இறங்கலை. என் பையனுக்கு உபநயனம் பண்ணோம், நீங்களானும் பொருள் உதவி பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறத நான் ஆசைப்பட்றேன், ஆனால் அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது. வீடெல்லாம் அவர் கூட்டி வச்சுட்டு போயிருக்கார் பாருங்கள், ஒரு பொருள் கூட என்னால் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்தனர் சொல்கிறார், உங்கள் மூக்கில் போட்டிருக்கீங்களா வைர மூக்குத்தி, அது உங்கள் தாய் வீட்டு சீதனம், அதை கொடுப்பதற்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை, கணவன்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் தாய் வீடு சென்று இங்கே யாருக்கு வேணால் தானம் பண்ணலாம். அதனால் அந்த வைர மூக்குத்தி எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை கொண்டு உபநயனத்தை விற்று நான் உபநயனம் பண்ணிக்கேன்னு சொல்கிறார். அந்த கேட்டன டக்குன்னு புரந்தாசுடைய மனைவி, அதாவது சீனாப்ப நாயக்கனுடைய மனைவி தன்னோட மூக்குத்தி கழட்டி அவர் கையில் கொடுத்துறாங்க. கிருஷ்ணார்பணம் ஒரு தட்டில் வச்சு கிருஷ்ணார்பணம்னு சொல்லி கையில் கொடுத்துறாங்க. அது வாங்கிட்டு நேராக அவர் என்ன பண்ணுறாரு, இவர் தான் கொஞ்சம் குசும்பு பிடிச்சவராச்சு இந்த கிழட்டு பிராமணன். நேராக சீனாப்ப நாயக்கரோட கடைக்கு போகிறாரு. போய் இந்த சாமி இதை வச்சுட்டான்னு நீ எனக்கு பணம் கொடு, இதுக்கு என்ன வேல்யூ உண்டோ அதை எனக்கு பைசா கொடுத்துரு, நான் என் பையனோட உபநயத்தை நான் பண்ணிக்கிறேங்கிறது. அந்த மூக்குத்தியை கையில் வாங்கினோன்னா அவர் திடுக்குன்னு அவர் ஷாக் ஆகிடுறாரு சீனாப்ப நாயக்கர். காரணம் என்னென்னா, அவருடைய மனைவியோட மூக்குத்திக்கு நல்லா தெரியுது இவருக்கு. ஏன்னா அவர் இந்த ரத்ன வியாபாரத்தில் எல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பொருளை வாங்கினா இது இன்னதான் என்னோடய வேல்யூ எவ்வளோன்னு தெரியும், இது யாருதுன்னு தெரியும் அவருக்கு. உடனே அவர் என்ன சொல்கிறார், அவர்கிட்ட ஒன்று தன்னுடைய அதிர்ச்சியை காட்டிக்காமல் அதை எடுத்து அந்த லாக்கர் உள்ள வச்சு அவருடைய இரும்பு பீட்டிக்குள்ளே வச்சு பூட்டிட்டு, கடையை வச்சு பூட்டிட்டு, நான் வீட்டுக்கு போய் பணம் எடுத்து வர, அதில் இங்கே வெயிட் பண்ணணும்னு சொல்கிறார். சரின்னு ஒரு ராணர் வெயிட் பண்ணுறாரு. வீட்டுக்கு போனோடனே அவர் மனைவி பார்க்குறாரு. மனைவி மூக்கில் அந்த மூக்குத்தி இல்லை. உடனே அவர் மனைவியிட்ட கேட்குறாரு, உன்னுடைய அந்த மூக்குத்தி கொண்டு வா அப்படிங்க, வைரமுக்தி கொண்டு வாங்குறாரு. இந்த அம்மா எங்கேருந்து கொண்டு வருது? சரின்னு இந்த கணவன் தன்னை அடித்து துவைச்சிருவார். சாதாரண ஒரு பைசா கூட கொடுக்காத வைரமுக்தி எவ்வளோ வேல்யூ உள்ளது, அதை எடுத்து இன்னொரு தானமாக கூட தெரிஞ்சேன்னா என்னை அடித்து கொண்டு வர, அதை விட நானே செத்து போகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கையிலேருந்து இன்னொரு மோதிரத்தில் வைர மோதிரம் இருந்தால் அந்த வைர மோதிரம் தான் வைரத்தை பொடி பண்ணி தண்ணியில் ஊற்றி குடிக்க போகிறாங்க. அப்போ அந்த டைமில் அந்த கிண்ணத்தில் டங்குன்னு ஒரு சவுண்டு வருது. பார்த்தா இந்த அம்மாவோட மூக்குத்தி அதில் விழுந்திருக்கு. இது இறைச்சித்தம் நினைத்து கொண்டு அந்த மூக்குத்தி கொண்டு தன் கணவர்கிட்ட கொடுக்குறாரு. பார்த்தா அவர் அங்கே கடையில் பார்த்தா அதே மூக்குத்தி இங்கே இருக்குது. இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னமோ சம்திங் நடக்குதுன்னு அவருக்கு மனசில் ஏதோ பண்ணுது. உடனே அவசர அந்த மூக்குத்தி எடுத்துகிட்டு கடைக்கு போகிறார். கடைவெல்லாம் பூட்டி இருக்குது, அந்த இரும்பு பெட்டியும் பூட்டி இருக்குது. திறந்துட்டு இரும்பு பெட்டி திறந்து பார்த்தா அந்த மூக்குத்தி அதில் காணும். இது என்னடா விசித்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பார்த்தா அந்த பிராமணனையும் காணும். இவருக்கு என்னமோ உள்ள மனசில் பண்ணுது, ஏதோ சம்திங் ஹஸ் கான் ராங், என்னமோ தப்பு நடந்திருக்கு. உடனே கடையை போட்டுட்டு நேராக மனைவியிட்ட போய் ரொம்ப பணிவாக கேட்குறாரு, அம்மா இன்னைக்கு காலையில் என்ன நடந்தது சொல்லு, இந்த மூக்குத்தி சமாச்சாரத்தில் என்ன நடந்து சொல்லு என்கிட்ட. உண்மையில் நான் கோச்சிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், தயவுசெய்து சொல்லு, என்னமோ சம்திங் நடந்திருக்கு. அப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. வந்தது இறைவன் தான் என்று அப்பொழுது அவருக்கு உணர்வு வருகிறது. அடாடா இறைவனே நம்ம இவ்வளோ தூரம் நடக்க வச்சுட்டோமேன்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் இருக்கிறவரை பார்த்துட்டு நேரம் கடைக்கு போய் அவர் சிப்பந்திகிட்ட சொல்கிறாரு, அந்த பிராமணன் வந்தார், அவர் எங்கே இருக்கார் போய் பாருங்கிறார். இவங்க வரதை பார்த்துட்டு அதுவரை அந்த ஓரமாக ஒரு மூலையில் உட்காந்துருந்தார் அந்த பிராமணன். தன் ஆள் தேடி வரைஞ்சோன்னா அந்த பிராமணன் நேராக அந்த ஊர் கோயிலுக்குள்ளே பாண்டரங்கன் கோயிலுக்குள்ளே போய் இங்கே போய் மறைஞ்சிடறார். உடனே வந்து அவர் சொன்ன, அவர் இந்த மாதிரி என்னை பார்த்தோன்னே வேக வேகம் போனார், பாண்டரங்கன் கோயிலுக்குள்ளே போனார், போய் அங்கே மறைஞ்சிட்டார் அப்படின்னார். அப்போதே இவருக்கு தெரியுது இறைவன் தான் வந்திருக்கேன்னு உணர்வாக தெரிந்து உடனே அவருக்கு அந்த பூர்வ ஜென்ம ஞாபகமெல்லாம் வந்துடுது. பக்தி மேலடிக்கிறது. மிகப்பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேன்,
உனக்கு தரிசனம் கொடுத்த அந்த இறைவனை நான் வந்து உதாசீனம் பண்ணிட்டேன். நீ அவருக்கு வைதவனுக்கு கொடுத்து கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் நான் கொடுக்கல. அந்த இறைவனை நான் மன்னிப்பு கேட்க வேண்டும். இறைவன் மீண்டும் எனக்கு தரிசனம் கொடுத்த வழியில் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி 3 நாள் அன்னாகாரம் இருக்காமல் இருக்கிறார் வீட்டில். இவர் சாப்பிடலன்னா அவர் மனைவியோ குழந்தைகளோ எப்படி சாப்பிடுங்க? எல்லாரும் பட்டினி வீட்டில். 3 நாள் ஆச்சு. அவருடைய மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவர் மனம் திருந்திட்டார். அவருக்கு தரிசனம் கொடுக்கக்கூடாதா? எத்தனை நாள் அவர் வந்து பிடிவாதம் பிடிச்சிருக்காரு. உங்கள் தரிசனம் வேணும், சாப்பிடாமல் இருந்தாருன்னா செத்து போயிடுவார். நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். இப்போ இறைவன் இந்த அம்மா முன்னால் தோன்றி அவருக்கு வந்து இன்னும் அந்த பொருட்கள் மேலே ஆசையை விட்டுட்டு வெளியில் வந்தார்னா ஒரு தரிசனம் கிடைக்கும். இந்த அம்மாவுக்கு தரிசனம் கிடைக்குது. ஆனால் அவருடைய கணவருக்கு இவங்க முன்னாலே கான்வர்சேஷன் நடக்குது. அந்த சீனப்ப நாய்க்கு முன்னாலே இறைவனும் இந்த சரஸ்வதி பாய் 2 பேர் பேசிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு அவருக்கு சீனப்ப நாய்க்கு தரிசனம் கிடைக்கல. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி இறைவன் சொல்கிறான்னு சொன்னோடனே அந்த க்ஷணமே எந்திரிச்சு குழந்தையும் மனைவி சொன்னா, நீங்கள் எப்படியே கட்டின புடவையோட வந்துடும், வெளியில் வாங்க. வெளியில் வந்தோடனே ஒரு துளசி எடுத்தார். கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி அப்படியே அந்த வீட்டுக்கு உள்ளே போட்டுட்டு அந்த கடவு நாள் போய் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி போட்டுட்டு நேராக குழந்தைகளையும் மனைவி அழைத்து கொண்டு கோயில் அந்த பாண்டங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிறந்தகட்டில் இருக்கக்கூடிய பாண்டங்கனோட கோயிலுக்கு போய் எனக்கு வந்து தியானம் பண்ணி உட்கார்றாரு. நீ என்னைக்கு எனக்கு தரிசனம் கூட அப்புறம் தான் எனக்கு சாப்பாடுன்னு சொல்லி அங்கே 3 நாள் அவர் அன்னாகாரம்லாம் தியானம் பண்ணோன்னே இறைவன் தோன்றி ஆசீர்வாதம் பண்ணி, நீ நாரதருடைய அம்சமாக பிறந்திருக்கிறாய், உனக்கு இறை சேவை நிறையா இருக்குது, அதனால் நேராக இங்கேருந்து நீ வந்து வியாசராஜருடைய சன்னதிக்கு போய் அவர்கிட்ட மந்திரோபதேசம் பெற்று அவர் காட்டிய வழியிலே நீ இறை சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவன் அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார். அப்புறம் இவர் சீனாப்பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு மனைவி குழந்தையை அழைத்து கொண்டு விஜயநகர சாம்ராஜ்யம் நடந்து போகிறார். இவங்ககிட்ட கையில் ஒரு காசுமே கிடையாது. கட்டின துணியோடு வந்திருக்காங்க எல்லாரும். கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே போகும்போது காட்டுக்குள்ள ஒரு கல் வந்து இவங்க மேலே விழுகுது. கல் விழுந்தோடனே ஒரு மனைவிக்கு பயம் வந்துடுது. இவர் கேட்குறாரு, எதுக்கு பயப்படுற? நம்மகிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, நம்மகிட்ட பிடுங்கிறதுக்கு என்ன இருக்குது? திருடல் வந்தாலும் அவங்க நம்ம பார்த்து பரிதாபப்பட்டு போவாங்க சார். இல்லை, நீங்கள் இத்தனை வருஷம் தங்கத்தட்டிலே சாப்பிட்டவங்க, சாப்பிட்றது கூட ஒன்றுமே இல்லைன்னு ஒரு தங்கத்தட்டு மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறார். அப்போ சொல்கிறார், இறைவன் பார்த்தியா, அதுக்கு தான் இறைவன் தான் கல்லை போட்டுருக்கான், இந்த சங்கத்தை தூக்கி வீசிற வெளியில் அப்படிங்கிறார். அப்படியே தூக்கி நின்ன இடத்துல அப்படியே அந்த தங்கத்தட்டை தூக்கி வீசிடுறாங்க எங்கேயோ. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல் விழுகல் நின்று போச்சு. நேராக விஜயநகரத்துக்கு வர்றாங்க. வியாசராஜுடைய மடத்துக்கு வந்து அவர் அப்போ பாடப்பிரவச்சனம் நடந்துகிட்ருக்கு. ஓரமாக நிற்கிறாங்க, ஏன்னா அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதெல்லாம். அவர் பார்த்த உடனே, வாங்க சீனப்பா நாயக்கரே, எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. சுவாமி, உங்கள் அனுகிரகத்தினால உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சொல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக சாப்பிடாம பட்டினியோடு இருந்திருக்கீங்க, பசியோடு வந்திருக்கீங்க, முதல்ல போய் குளித்து அன்னாகாரத்தை முடிச்சுங்க, திருப்தியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் மாலையில் நான் உங்களை சந்திக்கிறேன். முதல்ல போய் குளிச்சுட்டு சாப்பிடுங்க, முதல்ல வயிறார எல்லோரும் சாப்பிடுங்க, அப்புறம் சாயந்தரமாக பேசலாம், ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறார். சொன்னேன். அங்கே மடத்தில் இவங்கெல்லாம் ஆக்னிங்கெல்லாம் முடிச்சுட்டு மதியம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தது. ஈவினிங் வியாசராஜரை போய் சீனப்ப நாயக் சந்திக்கிறார். அவர் சொன்னார், உங்களை நான் எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நாளை காலையில் உங்களுக்கு மந்திரோபதேசம் கொடுக்குறேன். நீங்கள் வந்து பகவானுடைய சொன்ன வேதங்கள் சாத்திரம் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் எளிமையான முறையிலே லோக்கல் லாங்குவேஜ், கன்னடத்திலே லோக்கல் லாங்குவேஜில் பக்தர்களுக்கு போய் சேர மாதிரி நீங்கள் வந்து செய்யணும். எங்கள் தாசதீஷம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு மறுநாள் அவருக்கு தாசதீஷம் கொடுத்து புரந்தரதாசர் என்ற பட்டத்தை கொடுத்தார் வியாசராஜர், மந்திரோபதேசம் கொடுத்து. உடனே அதுக்கப்புறம் இவர் வந்து பிரபன்னமாக கட்டிட்டு தாச முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார். அவர் தங்கிறது மடத்தில் வசதிகள் பண்ணி கொடுத்தாங்க. டெய்லி ஒரு உஞ்சி ஒருத்தி எடுத்து வரணும், பாட்டு பாடிக்கிட்டே போவார். டெய்லி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போவார், 20 நாள் பாடிக்கிட்டே போவார். அப்போ அவருக்கு முஞ்சவரத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து அவர் குளிச்சுட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் மறுபடியும் சுவாமிக்கு தேவ ஆராதனை எல்லாம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதித்தி வந்தால் அதித்திக்கு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு மீதி இருக்கிறதே உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சாப்பிடணும். சில சிரமங்களில் வயிறு நிறையா இருக்கும், சில நேரம் ஒன்றுமே இருக்காது, சில நேரம் ஒன்றுமே இருக்காது. சில நேரங்களே வந்திருக்கும், யாரோ அதித்தி வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு முடிஞ்சோன்னே உங்களுக்கு மிச்சம் இருக்காது. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. இவர் வாட்டுக்கு அவர் வந்து அந்த பக்தியில் மூழ்கிட்டார். அவர் நாரதராக இருக்கும்போது அந்த இயற்றிய அந்த பக்தி சூத்திரத்துக்கு இலக்கணமாக இப்போ இதில் விளங்குகிறார் இவர் புரந்தரதாசர்.
ஒரு 4 லட்சம் ஒரு 5 லட்சம் பாடல்கள் இயற்றும் என்று சொல்லி சங்கல்பம் செய்து கொண்டு 4 லட்சத்துக்கு மேலே பாடல் 4,75,000 அவர் பாடியிருக்கார். இந்த பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நல்ல ராகத்தோடு நல்லா பாடுறதுனால எல்லா ஜனங்கள்கிட்ட ஒரு நல்ல பாப்புலர் ஆகிட்டு எல்லாரும் ஒரு ஃபாலோவர்ஸ். சுரந்தாசருக்கு நிறைய சிஷ்யர்கள் வந்தார்கள். இதை பார்த்தோன்னே அங்கிருந்த வித்வாம்சர்கள், சாஸ்திரங்கள் படித்தவர்கள், குறிப்பாக அந்தாணர்கள் இவரை கண்டா பிடிக்கல. சமஸ்கிருத லாங்குவேஜில் இருக்கக்கூடிய இதெல்லாம் லோக்கல் லாங்குவேஜ் சொல்கிறாரு, இது கணக்கு சரியில்லை, அதெல்லாம் சமஸ்கிருதத்தை தவிர வேறு லாங்குவேஜில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வியாசராஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வியாசராஜ பிரந்தாஸ் நிறைய மரியாதை கொடுத்து அவர் நல்ல டெய்லி உட்காந்து நிறைய பேசுவாங்க, அவர் நல்ல மரியாதை கொடுக்குறாரு. இது அந்த அண்ணனுக்கு பிடிக்கலை. அப்போது வியாசராஜ் சொல்கிறார், சரி அப்படியா ஒன்று பண்ணலாம், இந்த கிரந்தங்கள் அவர் எழுதின ஓலைச்சுவடிகள்லாம் இங்கே மடத்தில் வச்சுருக்கா இல்லையா, அதில் தூக்கி வெளியில் வீசிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறார். அவரெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எல்லா கிரந்தங்களையும் தூக்கி வெளியில் வீசிட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத அடுத்து